நண்பர்களே, மிக நீண்ட நாட்களாக புலி வருது கதையாக ஊபிக்கள் மிக மிக எதிர்பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி அப்படிங்கிறத ஒரு சின்ன குழு கொடுத்துருக்காரு ராஜகண்ணப்பன் அவர்கள். அமைச்சர் உதயநிதி அவர்கள் முன்னேற்ற 19ஆம் தேதி வருவார். முன்னாடி சொல்லக்கூடாது. மந்திரி ராஜகண்ணப்பன் அவர்கள் அநேகமாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகிறார். அன்னைக்கு என்ன, அதன் ஆகஸ்ட் 19 அன்னைக்கு தான் நிறைஞ்ச பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஆடி முடிஞ்சு ஆவணி ஆரம்பிச்சிருது. ஸோ ஆடியில் செய்யக்கூடாதுல்ல, பகுத்தறிவு ஏற்றுக்கிறாதுல்ல. என்னடா பகுத்தறிவு, பகுத்தறிவுக்கும் பௌர்ணமிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்புறம் என்னங்க பாஸ், நீங்கள் ஆகஸ்ட் 19 பௌர்ணமி அன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறீங்க, கேட்டால் ஒன்று சொல்லுவீங்க, நாங்கள் மற்றவங்க உரிமையில் தலையிடுறது இல்லை, அதனால் அவங்க சாமி கும்பிட்றாங்க, அவங்க நாள் குடிக்கிறாங்க அப்படின்னு. அது யாரோட விருப்பத்தின் பேரில், யாரோட பக்தியின் பேரில் அந்த ஆகஸ்ட் 19 குறிச்சிருப்பாங்க, அந்த பௌர்ணமி நாளை குறிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நாம் என்ன கேட்குறோம், ஒரு வார்த்தை ஒன்று சேஃப்டியாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அவங்க உரிமை, அவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு உங்கள் குடும்பத்து ஆளுகள் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தானே மக்களோட உரிமை தானே. அதை என்ன மயிருக்கு கடவுளை கும்பிடுவன் காட்டு மிராண்டி, கடவுளை தொழுபவன் முட்டாள் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் எழுதுறீங்க. அப்போ அது அவங்க உரிமை தானே. அது எதுக்கு நீங்கள் சொல்லணும்? உங்கள் சொந்த குடும்பத்திலேயே கடவுள் மறுப்பு கொள்கையை பயன்படுத்த முடியலை அப்படின்னா, அமல்படுத்த முடியலை அப்படின்னா, நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட அதை பரப்புறீங்க? ஒரு மனுஷன் நான் இருக்கேன், இல்லை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைகளையே நாம் திருத்த முடியல, இல்லை நம்ம கொள்கைக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா, மற்றவங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லலாமா? அதை அமல்படுத்த முயற்சிக்கலாமா? அதனால் தயவு செய்து போலி பகுத்தறிவுலாம் பேசாதீங்க. வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 19 பௌர்ணமி நாளன்னைக்கு பதவியேற்கும் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமாக நல்லா வாழணும்னு எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக்கிறோம். ஆமாம், முருகன் அருள் புரிவாராக. நன்றி.